வணக்கம். கொடைக்கானல் சொந்தங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையை இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு வாழ்வாதாரமே சிக்கலா இருக்கும்போது எப்படி நல்லா இருக்க முடியும்னு கேட்குறீங்க. அதற்கான தீர்வுக்கான நாள் தான் வரக்கூடிய 23/4/2026. கொடைக்கானல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் எவ்வளவு மோசமா இருக்குன்றது. அதுலயும் நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவனுக்கு எனக்கு இந்த ஊர் ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு தொய்வும் நல்லா தெரியும். நிறைய சொல்ல விரும்பல, குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்றேன். இதற்கான தீர்வை வரக்கூடிய தேர்தலில் நீங்க தான் முடிவெடுக்கணும். குடிநீர் ஆதாரம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த அதிமுக ஆட்சியில ஏற்படுத்தப்பட்ட நீர் ஆதாரங்களை தவிர வேற எதையுமே அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர் பண்ணல. வரக்கூடிய இந்த கோடை காலத்துல கடுமையான நீர் பற்றாக்குறை வரப்போகுது. அதை எப்படி சமாளிக்க போறோம்ன்ற நிலைமை இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா அதிமுக ஆட்சி அமைஞ்சிடும். அதை தீர்வு காண்டு மக்களுக்கு இடையூறு இல்லாம குடிநீர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ரோடு, சாலை வசதி கொடைக்கானல் மாதிரி மோசமான ஒரு இதுவரைக்கும் வேற எங்கேயுமே இல்லை. இந்த சாலை வசதி சரியாக இல்லாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் அத்தனை இருக்கு. கொடைக்கானல் வத்தனூர் ரோடு சரி, கொடைக்கானல் பழனி ரோடு சரி, பெருமாமலையில இருந்து கொடைக்கானல் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். 15 நிமிஷத்துல வர வேண்டியது 1.5 மணி நேரம் வரும். ஒரு நிலைமையே வந்துச்சு. என்னைக்கு அரசாங்கம் சரியா செயல்படலையோ அந்த இடத்துல தான் நீதிமன்றம் உள்ள வரும். இந்த போக்குவரத்து நெரிசலை உருவாக்கி அதை சரி செய்யாம விட்டனால நீதிமன்றம் பாஸ் கொண்டு வந்துருச்சு. கண்டிப்பாக அடுத்த நம்ம ஆட்சி அமையும் பட்சத்தில் இந்த சாலை வசதியை சிறப்பா செஞ்சு போக்குவரத்து நெரிசல் இல்லாம இந்த பாஸை கண்டிப்பா எடுத்துருவோம். அதற்கான முழு முயற்சியும் எடுக்கப்படும். ஏன்னா இத்தனை வருஷத்துல அவங்க எடுக்கல, நல்லாவே உங்களுக்கு தெரியும். இனியும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட தவறு. அதை தயவுசெய்து திருப்பி அந்த தவறை பண்ணிட வேண்டாம். கண்டிப்பா அது பண்ணக்கூடாதுன்றதான் முக்கியமான விஷயமே. பாஸ் எடுத்தே ஆகணும். அதோட நம்மளோட தொழில் சுற்றுலா பயணிகளை மட்டும் வச்சுதான். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் தரணும். இருக்க ஹோட்டல் பூரா இன்னைக்கு வரைக்கும் அன்னாத்தரைஸ் ஹோட்டல்ன்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதை கடந்த காலத்துல எவ்வளவு பிரச்சனை வந்து அதை சரி பண்ணி கொடுத்தோன்ற தெரியும். 2021 தேர்தல் ஆரம்பிக்க தேர்தல் நேரத்துல இப்ப இருக்க துணை முதல்வர் இங்க உறுதிமொழி கொடுத்து போனார். வந்தவுடன் முதல் கையெழுத்தாக ஒரு முறை வழங்க ஒன் டைம் ரெகுலரைசேஷன் பண்ணி தரேன்னு சொன்னார். 5 வருஷத்துல அவங்களால பண்ண முடியல. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில அந்த ஹோட்டல் ப்ராப்ளம் வந்தப்ப எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி ஒன் டைம் ரெகுலரைசேஷனுக்கு கமிட்டி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் வந்தோம். ஆட்சி மாறியது. இந்த 5 ஆண்டு கால அதற்கான எந்த முன்னேற்றமும் இல்லை. நீங்க அதிமுக வாக்களிக்கும் பட்சத்துல கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும். இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் எல்லா வணிக விடுதிகளும் கண்டிப்பாக வரன்முறைப்படுத்தி அதற்கான தீர்வை கண்டிப்பாக கொண்டு வரணும். இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த ஊர்க்காரன்றனால எனக்கு இதோட பிரச்சனை ஒவ்வொரு விஷயமும் தெரியும். இந்த கொடைக்கானலே பிறந்து வந்தவங்க. அதுக்கு அடுத்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் அந்த ஒரு டோல்கேட் போட்டு அந்த வசூல் பண்ணி ஏகப்பட்ட டிராபிக் ஆகி என்னென்ன பிரச்சனை அவ்வளவு. என்னை பொறுத்தவரை கேட்டோம்னா வனத்துறைக்கு வேண்டிய நிதி ஆதாரத்தை அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட முடியும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் அவங்க வசூல் பண்ண அவசியம் இல்லை. அந்த நிதி ஆதாரத்தை அரசு மூலமா கொடுப்பதற்கான எல்லா வகையும் பண்ணி இந்த டோல்கேட், அதாவது பணம் வசூல் பண்ணும் மையத்தை எடுப்பதற்கான முழு முயற்சி எடுக்கிறது மட்டும் எடுத்துருவோம். உறுதியா நடக்கும். கண்டிப்பா இந்த வேலையை உறுதியா பண்ணி கொடுப்போம். கடைசியா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த ஊர்ல நான் பிறந்து வளர்ந்தேன். எங்க அப்பா, எங்க தாத்தா எல்லாரும் பிறந்து வளர்ந்தவங்க. நாங்க எல்லாருமே இந்துவாகவோ முஸ்லீமாகவோ கிறிஸ்டியனாகவோ வாழ்ந்ததில்லை. சொந்தங்களா தான் வாழ்ந்திருக்கோம். கடந்த சில காலங்கள்ல சில குறிப்பிட்டவர்கள் இந்த மதம்ன்றது பூத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு அது வரக்கூடாது. இந்த அதிமுக ஆட்சியில்
கண்டிப்பாக அந்த மதவாதம் ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. பழைய கொடைக்கானல்ல இன்னைக்கு இருக்க கொடைக்கானல் இன்னைக்குமே என்னோட சொந்தங்களாகத்தான் அத இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவரும் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. அதே நிலைமை தொடரும். கண்டிப்பாக மதம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அனைவரும் சகோதர சகோதரனாக, மாம மச்சனாக, சகோதரனாகவும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும்தான் என்னோட ஆசையை. பின்வரும் காலத்தில் எங்கள் குழந்தைகளும் நம்மளது குழந்தைகளும் ஒன்றாக வளர வேண்டும் என்றது ஆசை. எனவே வரக்கூட தேர்தலில் எல்லாரும் சிந்திச்சு அந்த வாக்களிக்க, இரட்டை இலைக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் கொடைக்கானல் நகரில் வேண்டிய அனைத்து வசதிகளையும் அடுத்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செய்து முடித்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வாக்கு கேட்காமலேயே உங்கள் வாக்கை பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு 23ஆம் தேதி வரக்கூடிய 23ஆம் தேதி உங்கள் வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்ற அன்பு சகோதரர் ரவி மனோகர் எப்பயுமே அவரை பொறுத்தளவுக்கு என் கூட ஒரு நல்ல ஒரு சகோதரனா இருக்கார், நல்ல வேட்பாளர். கண்டிப்பா அவர் எல்லாருக்கும் ஒரு பிளெக்சிபிளாக எல்லா விஷயம் கொடைக்கானல் விஷயம் தெரிஞ்சவர். அவருக்கு நீங்க வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.